ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு வச்சு தான் நம்ம ஒரு டின்னர் ரெசிபி செய்ய போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தியான ராகி அடை தான். ராகி அடை நம்ம எப்பவும் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ இதில் நம்ம எப்பவும் எடுத்துக்கக்கூடிய கப்லேயே பாருங்கள், இதில் 3 கப்புலேருந்து 4 கப்பு மாவு எடுத்துகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ வேணாலும் மாவு எடுத்துக்கலாம். கிளாஸாக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு வெஜிடபிள் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட்டு முள்ளங்கி வருது நல்லாவே. இது ஃபோலிக் ஆசிட் மற்றும் அயன் சத்து நிறைந்தது. இது சீசனில் கிடைக்கும்போது வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தருவதோட ஃபோலிக் ஆசிட் நல்லாவே தரும். அயன் கண்டென்ட் நிறைந்தது இது. இதோட தோலை நம்ம கட் பண்ணி போடும்போது இங்கே லைட்டாக கட் பண்ணிவிட்டு தோலை லைட்டாக சீவிட்டு பீலரில் வச்சு நம்ம சீவி எடுத்துடலாம். சீவி எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம துருவி போட்டுக்கணும். இதை மாவோட துருவி இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் அடைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. 2 முள்ளங்கி நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கேரட் அதிகமாக வேணாம், ஸ்வீட்டாக இருக்கும் அடை, அதனால் ஒரே ஒரு கேரட் எடுத்துகிட்ருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வேணாம், முருங்கைக்கீரை கிடைக்குதுன்னு சொன்னால் முருங்கைக்கீரை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ரொம்பவே முருங்கைக்கீரை விட்டமின் ஏ சத்து நிறைந்தது. ஃபோலிக் ஆசிடு கால்சியம் கண்டென்ட், அதே போல் அதில் நிறையவே அயன் சத்து நிறைஞ்சிருக்கு. கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குது முருங்கைக்கீரையில். அது கிடைச்சா சேர்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையிலையும் நிறைய அயன் சத்து இருக்குது. வெள்ளை வெங்காயம் இப்போ சீசனில் கிடைக்கிது. இது நல்லாவே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோட நம்மளுடைய உடல் சூட்டை நல்லாவே குறைக்கும். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகாய், இதையும் அதே போல் காம்பு கிள்ளிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி கேரட் 2த்தையுமே நல்லா தோல் லைட்டாக சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா அம்மியில் இல்லைன்னா கல்லில் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேழ்வரகு மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடை நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு நல்லா நமக்கு பைண்ட் ஆகி வரும். அந்த மொறுமொறுன்னு இல்லாத அடை நல்லா சாஃப்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இப்போ பாருங்கள், 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா அம்மியில் தட்டி எடுத்துட்டேன். சோம்பு நல்லா பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லப்படும். இது நல்லா ஜீரண சக்தியை தருவதோடு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதனால தான் நான் சோம்பு எடுத்துகிட்ருக்கேன். பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டால் சிவப்பு முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ லைட் பிங்காக நல்லா அருமையாக இருக்குது. கேரட்டு ஓகே. இப்போ நம்ம இந்த வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆனியன் நமக்கு நல்லா ஒரு லைட் பிங்காக வந்தோடனே வெங்காயத்தோட நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டு முள்ளங்கி 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி அதை நம்ம இந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு கால்சியம் சத்து மிகுந்தது. அதே போல் சர்க்கரை நோயை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதிகம் கொண்டது. நம்மளுடைய உடலில் உள்ள எலும்புகள் எல்லாத்துக்குமே நல்லா இடுப்பு வலி, கைகால் வலியை நல்லா போக்கக்கூடியது ராகி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததும் கேரட்டையும் முள்ளங்கியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரும் அதே போல் முள்ளங்கியில் நிறையவே நீர் விடும். நம்ம வதக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நீரில் நல்லா சுண்டி வந்துடும். அப்புறமா அதை நம்ம மாவோடு சேர்க்கும் போது மாவு நீர் விடாது. நம்ம தேவையான அளவு தண்ணி தொளித்து கொஞ்சமாக அடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. லைட் பிங்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம முள்ளங்கியும் கேரட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கேரட்டையும் முள்ளங்கியும் நல்லா வதங்க விடட்டும். வதங்க விட்டு எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ சத்து மிகுதியாக இருக்குது. அதே போல் முள்ளங்கியில் விட்டமின் சி சத்து மிகுதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் டைமில் கட்டாயம் இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம செய்யணும். இது இந்த கேரட்டும் முள்ளங்கியும் நல்லா வதங்கும் போது 1/4 சிட்டிகை, அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அடை நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் கேரட் மற்றும் இந்த நம்மளை இதில் சேர்த்துருக்கோம் பாருங்கள் முள்ளங்கி, இது கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் மஞ்சத்தூள். பெருங்காயம் ரொம்பவே நல்லது, கேஸ் ட்ரபிள் ஆகாமல் இருக்கும். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள்.
கேழ்வரகு மாவோட சோம்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை வதக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வந்து பெசரி விட்டுடலாம். பெசரிட்டு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக சாதாரணமாக கோல்டு வாட்டர் போதும் லைட்டாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும் மாவு. அதனால் தண்ணி லைட்டாக பிசைஞ்சு விட்டு அடை மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கொஞ்சம் டைட்டாகவும் பிசைஞ்சு பாருங்கள். இதில் நம்ம வதக்கி வச்ச ஆனியன், முள்ளங்கி, கேரட் எல்லாமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர் விட்டு நம்ம அடை மாவு பதத்துக்கு அடை மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பேஷனில் ஒட்டவே இல்லை. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை பெருசாவோ வந்து நம்ம உருண்டையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனா வாழை இலை கிடச்சா வாழை இலை எடுத்துக்கோங்க, ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் இப்போ நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி எடுத்து தவாவில் போட்டுக்கலாம். தவாவும் வந்து நல்லா சூடேறிடுச்சு, நம்ம டக்குன்னு வந்து செஞ்சுக்கலாம். பாருங்க, நான் கொஞ்சம் மீடியமாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு ஈஸியாக வந்து நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப வந்து இந்த அடை சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ஒரு ராகி அடை. நடுவில் வந்து கண்டிப்பாக ஓட்டை போடணும். ரொம்ப வந்து மெல்லிசாக நம்ம வந்து தட்ட வேணாம். இந்த கார்னர் முனைகள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ வந்து கனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இது நல்லா வந்து ஈவனாக நம்ம வந்து தட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக தட்டினோம்னா ரொம்பவே வந்து அந்த முனைகள் கூட நமக்கு வந்து கிறிஸ்பியாக இல்லாத சாஃப்டாக இருக்கும். இப்போ இது போல் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை தவாவில் மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த குழி நம்ம எதுக்கு போட்டோம்னா நல்லெண்ணெயை இப்படி விட்டுக்கலாம். அடைக்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து விட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அடை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டேன். நல்லா குக் ஆகிடுச்சு. அதிக நேரம் கூட எடுக்காது. கரெக்டாக ஒரு அடை நமக்கு குக் ஆகி வரத்துக்கு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அடை எடுத்தாச்சு. இன்னொரு அடை வந்து தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா ஹெல்த்தியான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக 2 அடையும். இது எந்த அளவுக்கு இது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. இந்த கார்னர் காட்டுறேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இது பாருங்கள், இவ்வளோ வந்து தடிமன் இருந்தால் போதும், ரொம்ப தடிமன் வேண்டாம். எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம போடலாம். எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா இன்னும் வந்து டபுள் மடங்காக இருக்கும் சாஃப்ட்னஸ்ஸு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.